தமிழர் பகுதியொன்றில் அதிர்ச்சி சம்பவம். 12 வயதான சிறுமி பாலியல் துஷ்பிரயோகம். போலீசார் மீது வாள்வெட்டு. சினிமா பாணியில் சந்தேக நபரை சுட்டுப்பிடித்த போலீசார். பேருந்தில் வைத்து பெண் மீது கூறிய ஆயுதத்தால் தாக்குதல். மன்னார் காற்றாலை விவகாரம். அனூர் அரசு கேள்விகளால் துளைத்த போராட்டக்காரர்கள். மட்டக்களப்பு நீதவான் இடைநீக்கம். ஆணைக்குழு அதிரடி முடிவு. தேசபந்து தென்னக்கோனுக்கு பாதாள உலக அச்சுறுத்தல். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அம்பலமாக போகும் முக்கிய தகவல். இராணுவத்தினரால் வரவழைக்கப்பட்ட நபர் சடலமாக மீட்பு. தமிழ் அரசியல் கைதிகள் விவகாரம். ஸ்ரீதரனின் கேள்விகளுக்கு பதில். நாடளாவிய ரீதியில் விசேட சுற்றிவளைப்பு சோதனை நடவடிக்கைகள். தலைமறைவாகிய அதுரலிய ரத்தின தேரர் கைது செய்ய போலீசார் வலைவீச்சு. தொடர்பென விரிவான செய்திகள். தருமபுரம் பகுதியில் சிறுமியொருவரை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். தருமபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் சிறுமியொருவர் துஷ்பிரயோகத்துக்குட்படுத்தப்பட்டதாக கிராம சேவையாளர் ஒருவரால் வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைய தருமபுரம் போலீசாரால் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. குறித்த பகுதியில் வசிக்கும் 46 வயதுடைய ஒருவர் 12 வயதான சிறுமியை துஷ்பிரயோகம் செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடுவல கொத்தலாவல கெக்கிலிவெல வீதி பகுதியில் இன்று போலீசாரால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் சந்தேக நபர் ஒருவர் காயமடைந்து முல்லேரியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். போலீசார் சந்தேக நபரை கைது செய்ய முயன்ற போது அவர் வாளால் போலீசாரை தாக்க முயற்சித்ததாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து தற்காப்புக்காக போலீசார் சந்தேக நபரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதாகவும் இதில் அவர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பண்டாரவளை பிரதான பேருந்து நிலையத்தில் நின்ற பேருந்தில் ஒரு பெண் மீது நபர் ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்குதல் நடத்தியுள்ளார். பண்டாரவளையிலிருந்து பதுளைக்கு புறப்படவிருந்த பேருந்தின் உள்ளே இன்று காலை இந்த தாக்குதல் நடைபெற்றது. தாக்குதல் நடத்தியவர் தப்பிச் செல்ல முயன்ற போது பேருந்தின் சாரதியும் முச்சக்கர வண்டியின் சாரதியும் அவரை பிடித்து ஒரு கம்பத்தில் கட்டி வைத்தனர். பின்னர் காவல்துறை வந்து குறித்த நபரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட நபர் குடும்ப தகராறின் காரணமாக இந்த தாக்குதலை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த பெண் பண்டாரவளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் தியத்தலாவ ஆதார மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். மன்னாரில் மக்களுடைய எதிர்ப்பை மீறி 2வது கட்டமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற காற்றாலை மின்கோபுரம் அமைக்கும் நடவடிக்கை மற்றும் கனியமணல் அகழ்வு போன்றவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தொடர்ச்சியாக மன்னார் பஜார் பகுதியில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் 7வது நாளாக முன்னெடுக்கப்பட்டு வந்த போராட்டத்துக்கு வலி சேர்க்கும் வகையில் மன்னார் பேசாலை கிராம மக்கள் கலந்து கொண்டு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். மன்னார் தீவு பகுதியில் 2வது கட்டமாக காற்றாலை மின் கோபுரங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாரிய காற்றாலைகளின் பாகங்கள் வாகனங்களில் மன்னார் நகர பகுதியை நோக்கி எடுத்து வரப்பட்ட நிலையில் மன்னார் தள்ளாடி சந்தையில் ஞாயிற்றுக்கிழமை மாலை மக்கள் எதிர்ப்பை வெளியிட்டனர். இந்த நிலையில் தள்ளாடி சந்தை மற்றும் மன்னார் சுற்றுவட்ட பகுதியில் தொடர்ச்சியாக மக்களும் பொது அமைப்புகளும் இணைந்து போராட்டத்தை முன்னெடுத்து வந்தனர். எனினும் தொடர்ச்சியாக போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. இந்த போராட்டத்துக்கு வலி சேர்க்கும் வகையில் மன்னார் பேசாலை கிராமத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் பேருந்தினூடாக இன்றைய தினம் வருகை தந்து குறித்த போராட்டத்துக்கு வலி சேர்க்கும் வகையில் கலந்து கொண்டு ஆதரவை வழங்கியிருந்தனர். முன்னாள் மட்டக்களப்பு நீதவானை இடைநீக்கம் செய்ய நீதித்துறை சேவை ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. வழக்குகள் தொடர்பான பல சாட்சிய சமர்ப்பிப்புகளின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. அதன்படி 6 நீதிபதிகளை ஒரு வார காலத்திற்குள் இடைநீக்கம் செய்ய நீதித்துறை சேவை ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. மொரட்டுவ நீதவான் திலின கமகே, மகேங்கனை மேலதிக மாவட்ட நீதிபதி ரங்கனி கமகே மற்றும் புதிதாக நியமிக்கப்பட்ட 3 நீதவான்களின் தகுதிகாண் காலம் இன்னும் முடிவடையாதவர்களும் இடைநீக்கம் செய்யப்பட்டவர்களில் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கோனின் பாதுகாப்பு தொடர்பில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் நாட்டின் பொதுச் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஒரு சாதாரண குடிமகனுக்கு பாதுகாப்பு பிரச்சனை ஏற்பட்டால் எடுக்கப்படும் அதே வழியில் நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சு கூறியுள்ளது. இருப்பினும் அத்தகைய அச்சுறுத்தல் இருந்தால் அது குறித்த உண்மைகளை அவர் முதலில் முன்வைக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். இதேவேளை தேசபந்து தென்னக்கோனுக்கு பாதாள உலகத்தில் இருந்து பல்வேறு அச்சுறுத்தல்கள் வந்ததாக சமீபத்தில் செய்திகள் வெளியாகியமை குறிப்பிட தக்கது. மேலும் தேசபந்து தென்னக்கோன் IGP பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ள நிலையில் அவரின் ஓய்வூதியம், பாதுகாப்பு மற்றும் உத்தியோகபூர்வ இல்லம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் ரத்து செய்யப்பட உள்ளது. தேசபந்து தென்னக்கோனின் சிறப்புரிமைகள் நீக்கப்படுவது தொடர்பில் பொது பாதுகாப்பு பிரதியமைச்சர் சுனில் வட்டக்கல சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்தார். அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்ட உடனேயே அதற்கேற்ப செயல்படுவது அந்த நிறுவனங்களின் பொறுப்பாகும் என்றும் அவர் இதன்போது கூறியுள்ளார்.
பிரதி பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களில் இதுவரை வெளிப்படுத்தப்படாத பல விடயங்கள் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார். நம்பிக்கையில்லா தீர்மானம் எதிர்வரும் திங்கட்கிழமை சபாநாயகரிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு 2 நாட்கள் அவகாசம் கோரியுள்ளதாகவும் இந்த விவாதத்தை விரைவில் நடத்துமாறு சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார். அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களும் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கையெழுத்திட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சிகளில் பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் ஏற்கனவே இதில் மிகுந்த ஆர்வத்துடன் பணியாற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து அரசாங்கம் நியாயமான விசாரணையை நடத்த வேண்டுமானால் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்படுவது அவசியம் என்றும் முஜிபுர் ரஹ்மான் மேலும் தெரிவித்தார். முல்லைத்தீவில் ராணுவ முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு மாயமான நபர் சடலமாக மீட்கப்பட்டமை தொடர்பில் 5 ராணுவ அதிகாரிகள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் குறித்த இளம் குடும்பஸ்தரின் உடலை உடல்கூற்று பரிசோதனைக்கு எடுத்துச் செல்லுமாறு முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் தர்மலிங்க பிரதீபன் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி சடலம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு உடல்கூற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த ராணுவ முகாமுக்கு சென்ற 5 ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டதோடு மற்றொரு நபருக்கு முதுகு பகுதியில் பலத்த அடிகாயங்கள் இருக்கும் நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். முல்லைத்தீவு முத்தையன்கட்டு ராணுவ முகாமுக்கு வரவழைக்கப்பட்டு தாக்குதல் நடத்தியதில் காணாமல் போன இளம் குடும்பஸ்தர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நேற்று முன்தினம் காணாமல் போன குறித்த நபர் இன்றைய தினம் காலை முத்தையன்கட்டு குளத்தில் சடலமாக மீட்கப்பட்டார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் முத்தையன்கட்டு குளம் இடதுகரை ராணுவ முகாமில் உள்ள ராணுவத்தால் ராணுவ முகாமுக்கு வாருங்கள், தகரங்கள் கலற்ற வேண்டும் என்று குறித்த பகுதி இளைஞர் ஒருவருக்கு ஒரு தொலைபேசி இலக்கத்திலிருந்து நேற்று முன்தினம் இரவு 7:30 மணிக்கு அழைப்பு ஏற்படுத்தப்பட்டது. குறித்த ராணுவ முகாம் ஒரு சில நாட்களில் விடுவிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகிய நிலையில் அந்த ராணுவ முகாமில் உள்ள கட்டடங்களை அகற்றும் நடவடிக்கையை ராணுவத்தினர் மேற்கொண்டனர். ராணுவ முகாமுக்கு சென்ற இளைஞர்களை தடிகள் கம்பிகளால் குறித்த ராணுவ முகாமுக்கு பின்பகுதியாக உள்ள குளம் வரை ராணுவத்தினர் துரத்தி தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 20க்கும் மேற்பட்ட ராணுவத்தினர் தாக்கியதாக தாக்குதலுக்குள்ளான இளைஞர் ஒருவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்நிலையில் ராணுவ முகாமுக்கு சென்ற 5 பேரில் 4 திரும்பி வந்துள்ள நிலையில் ஒருவர் காணாமல் போன நிலையில் அவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவத்தில் முத்தையன்கட்டில் வசிக்கும் எதிர்மன்னசிங்கம் கபில்ராஜ் என்ற 32 வயதுடைய 7 மாத குழந்தையின் தந்தையை சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் வழக்கறிஞர் கர்சன நாணயக்காரவிடம் கேள்வி ஒன்றை எழுப்பியிருந்தார். ஸ்ரீதரனின் கேள்விக்கு நீதி அமைச்சரின் பதில்கள் இவ்வாறு அமைந்தன. தற்போது எத்தனை தமிழ் அரசியல் கைதிகள் சிறையில் உள்ளனர் என்ற கேள்விக்கு தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு நடவடிக்கைகளுக்காக குற்றம் சாட்டப்பட்டு பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகள் மற்றும் சந்தேக நபர்களாக குறிப்பாக 4 பேர் உள்ளனர். மேலும் தமிழீழ விடுதலை புலிகள் தொடர்பான கைதிகள் 8 பேர் உள்ளதாகவும் 3 ஆயுள் தண்டனைகள், 2 ஆயுள் மேன்முறையீட்டு கைதிகள், 2 மரண தண்டனை கைதிகள் மற்றும் 1 கைதி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்டுள்ள விசேட சோதனை நடவடிக்கையில் போதைப்பொருள் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 907 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சோதனைகளின் பொழுது குற்றங்களில் நேரடியாக ஈடுபட்டதாக அடையாளம் காணப்பட்ட 17 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் பல்வேறு குற்றங்களுக்காக பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட 342 பேரும் இந்த சோதனை நடவடிக்கையின் பொழுது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். சோதனை நடவடிக்கையின் பொழுது 2 சட்டவிரோத துப்பாக்கிகளும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துரலிய ரத்தின தேரரை கைது செய்ய சென்ற போலீசார் ஏமாற்றத்துடன் திரும்பியுள்ளனர். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அத்துலரிய ரத்தின தேரர் வசித்து வருவதாக கூறப்படும் ஒபேசகரபுர சதகம் சேவன விகாரைக்கு அவரை கைது செய்ய சென்ற பல போலீஸ் குழுக்கள் துறவி அங்கு இல்லை என்ற காரணத்தால் திரும்பிச் சென்றன. அபேஜன பல கட்சியின் பொதுச் செயலாளராக பணியாற்றிய ஒரு துறவி கடத்தப்பட்டு தாக்கப்பட்டு அச்சுறுத்தப்பட்டு பின்னர் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பெற்ற சம்பவம் தொடர்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அதுரலிய ரத்தினத்திற்கு எதிராக கொழும்பு குற்றப்பிரிவில் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து குற்றப்புலனாய்வுத்துறை மற்றும் கொழும்பு குற்றப்பிரிவு உட்பட பல விசாரணை குழுக்கள் ஒபேசேகரபுர ஜதகம் சேவன விகாரைக்கு சென்று துறவி அதுரலிய ரத்தினத்தினரை தேடியதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.